வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 21/8/2025 விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை ஒன்றுமில்லை. ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரை, குளிகை 9 மணி முதல் 10:30 வரை, யமகண்டம் 6 மணி முதல் 7:30 வரை, சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம், சூரிய உதயம் 6:05, கரணம் 3 மணி முதல் 4:30 வரை, திதி இன்று பிற்பகல் 1:45 வரை, திரையோதசி பின்பு சதுர்தசி, நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:06 வரை புனர்பூசம் பின்பு பூசம், யோகம் இன்று காலை 6:04 வரை சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம், சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 2:06 வரை கேட்டை பின்பு மூலம். மேஷராசி நேயர்களே, சொந்த பந்தங்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும், உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும், அலைச்சல்களினால் லாபமான நிலை ஏற்படும், பொன்பொருள் சேர்க்கைகள் உண்டாகும், வியாபாரத்தில் ஆதரவான நிலை ஏற்படும், அலுவலகத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும், அனுகூலங்கள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும், பரணி அலைச்சல்கள் கூடும், கிருத்திகை சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். ரிஷபராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும், பணியில் நிதானமாக செயல்படவும், உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும், மனதில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும், ஆர்வமான நிலை உருவாகும், பேச்சுக்களில் லாபங்கள் கிடைக்கும், உடன் இருப்பவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள், வெற்றிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை ஆசைகள் நிறைவேறும், ரோகிணி நிம்மதியான நாள், மிருகசிரீஷம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். மிதுன ராசி நேயர்களே, வீட்டில் ஆதரவுகள் அதிகமாகும், பண பரிவர்த்தனைகளில் இருந்து வந்த தடைகள் விலகும், தேக நலனில் மாற்றங்கள் உண்டாகும், ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும், நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும், பணியில் கௌரவங்கள் மேலோங்கும், பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும், சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். மிருகசிரீஷம் ஆதரவுகள் கூடும், திருவாதிரை நிதானம் தேவை, புனர்பூசம் நட்புகள் ஏற்படும். கடகராசி நேயர்களை, எதிர்பாராத திடீர் செலவுகள் உருவாகும், தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது, மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள், உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படும், ஆர்வமான நிலை உருவாகும், நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும், வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள், புகழும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். புனர்பூசம் செலவுகள் கூடும், பூசம் நிம்மதியான நாள், ஆயில்யம் அனுபவங்கள் கிடைக்கும். சிம்மராசி நேயர்களை, உடன் பிறந்தவர்களிடம் நிதானமாக செயல்படவும், எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறும், அலைச்சல்கள் அதிகமாகும், வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் கூடும், சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான மாற்றங்கள் உண்டாகும், மற்றவர்களை பற்றி குறை கூறுவதை குறைத்துக் கொள்வது நல்லது, மேலதிகாரிகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும், மகிழ்ச்சியான நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மகம் நிதானம் தேவை, பூரம் யோசித்து செயல்படவும், உத்திரம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். கன்னிராசி நேயர்களே, மனதளவில் இருந்து வந்த கவலைகள் விலகும், நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும், உதவிகள் கிடைக்கும், எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும், நட்பு வட்டாரம் விரிவடையும், வாழ்க்கை துணையின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும், உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் அதிகமாகும், எதிலும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், சொந்த பந்தங்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது, செலவுகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் கவலைகள் தீரும், ஹஸ்தம் நட்புகள் உருவாகும், சித்திரை செலவுகள் அதிகமாகும். துலாம் ராசி நேயர்களை, உத்தியோகத்தில் கௌரவங்கள் கூடும், பணியில் ஆர்வமான நிலை உருவாகும், முன்னேற்றங்கள் கூடும், பணி லாபங்கள் அதிகமாகும், ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள், மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள், எதிலும் லாபமான நிலை உருவாகும், மேன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். சித்திரை கௌரவங்கள் கூடும், சுவாதி வளமான நாள், விசாகம் மாற்றங்கள் கிடைக்கும். விருச்சிகராசி நேயர்களே, எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும், தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் உண்டாகும், தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள், ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள், தொழிலில் அலைச்சல்கள் கூடும், எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், ஆர்வமான நிலை உருவாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். விசாகம் கௌரவங்கள் கூடும், அனுஷம் நெருக்கடிகள் நீங்கும், கேட்டை எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். தனுசு ராசி நேயர்களே, எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும், மற்றவர்களை நம்பி குறை கூறுவதை குறைத்துக் கொள்வது நல்லது, எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள், கடன் சுமை குறைய பெறுவீர்கள், எதிர்பார்த்த செலவுகள்
உண்டாகும். இதனால் சேமிப்புகள் குறையப் பெறுவீர்கள். அலைச்சல்கள் அதிகமாகும். பொறுமையுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். மூலம் நிதானம் தேவை. போராடம் பொறுமையுடன் செயல்படவும். உத்திராடம் அலைச்சல்கள் கூடும். மகர ராசி நேயர்களே, பெரிய மனிதர்களின் நட்புகளினால் ஆதாயங்கள் கூடும். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். உடன் இருப்பவர்களினால் நன்மையான நிலை ஏற்படும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். திறமைகள் அதிகமாகும். விவசாயம் தொடர்பான துறைகளில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். லாபங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் ஆதாயங்கள் கூடும். திருவோணம் நன்மையான நாள். அவிட்டம் ஒத்துழைப்புகள் கூடும். கும்பராசி நேயர்களே, பேச்சுக்களினால் அனுகூலங்கள் ஏற்படும். வழக்கு விஷயங்களில் சாதகமான நிலை உருவாகும். மேலதிகாரிகளின் மூலம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். நட்பு வட்டாரத்திடம் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள். நன்மையான நிலை ஏற்படும். சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். விட்டம் அனுகூலங்கள் ஏற்படும். சதயம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். புரட்டாதி நன்மையான நாள். மீனராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். பணியில் ஆர்வமான நிலை உருவாகும். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். சொந்த பந்தங்களினால் ஆதாயங்கள் கிடைக்கும். உடன் இருப்பவர்களின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். எதிலும் யோசித்து செயல்படுவீர்கள். அலைச்சல்களினால் மாற்றங்கள் ஏற்படும். முயற்சிகள் கைகூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். புரட்டாதி நெருக்கம் உண்டாகும். உத்திரட்டாதி ஆதாயங்கள் கூடும். ரேவதி கவனம் தேவை. நம்புங்கள், நல்லதே நடக்கும்.